அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது விசேஷமாக ஒரு காரியத்தை நான் ஒரு பகிர்ந்துக்குள்ள ஏவப்படுகிறேன். எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டாலும் ஞானத்தை சம்பாதி என்று நாம் வாசிக்கிறோம். ஞானம் என்பது பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் மாத்திரம் அல்ல, பெற்றோர்களாக நமக்கும் கூட வேண்டிய ஞானம் தேவை. ஆண்டவர் என்று கருத்துல கொடுத்த இந்த குழந்தையை நான் எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது, உபவாசம் பண்ணி ஜெபிக்கின்ற பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். கண்டிப்பாக நாம் ஞானம் உள்ள மக்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். பொதுவாக இந்த காலத்தில் எல்லாரும் நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான நேரத்தை பிள்ளைகள் படிப்பு செலவிட வேண்டும் என்று மக்கள் பெற்றோர்கள் விரும்பி அவர்களோடு நாம் செலவிட வேண்டிய நேரத்தை நாம் செலவிட தவறிவிடுகிறோம் இல்லையா? அதுவும் பெற்றோர்கள் படித்து வேலை பார்க்கிற பெற்றோர்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய வேலை பழுதான் அதிகமாக நழுக்கொண்டிருக்கிறது. எனவே நாம் அவற்றை நோக்கி பார்த்து கொண்டு இருக்காதபடி இந்த வேலை பழுவின் மத்தியிலும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். பில்லி கிரஹாம் தன்னுடைய பேக்ல இப்படி எழுதுறார், நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருந்ததே இல்லை அப்படின்னு. எல்லாம் முடியும் வேண்டாத காரியங்களை ஒதுக்கின்ற பொழுது. எனவே முதலாவது நாம் என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நாம் பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஞானத்தை நாம் போதிக்க வேண்டும். அது தேவனுடைய ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது விசேஷமாக பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நாம் நடத்துகின்ற ஒரு ஞானத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நினைக்காத நாள் இல்லை. த ஸ்டிக் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் இந்த ஏழாயிரமனை, வல்லம்பட்டி, பனடிப்பட்டி, மஞ்சளோடிப்பட்டி, சாத்தூர், சிவகாசி, கோயில்பட்டி இந்த ஏரியாலாம் ரொம்ப ஒரு வனாந்தரம் போல் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. இப்பவும் அப்படித்தான் இருக்காங்க. ஒன்றும் கிடையாது, ரிவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த இடத்த அந்த மக்கள் ஸ்டிக் பேப்டிஸ்ட் மிஷனரிஸ் ராக்லெட் இந்த இடத்துலலாம் அவங்க இந்த ஜனங்கள் பாவம் அப்படின்னு சொல்லி தே எஸ்டாப்ளிஷ் சோ மெனி ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்ஸ் அங்கே அது சர்ச்சாகவும் மாறி இருந்தது. சாட்சாபரம் இதெல்லாம் பார்க்கின்ற OCPM இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே நம்முடைய பெற்றோர்கள், என்னுடைய பெற்றோர்கள் அங்கு படித்தார்கள், அவருடைய பெற்றோர்கள் படித்தார்கள் அந்த மிஷனரி ஸ்கூல்ஸில். அதனால அவங்க ஜீவனுள்ள தேவனை அவர்கள் கண்டுகொண்டு நீதி, நேர்மை, உண்மை, ஹிப்போக்ரஸிலாம் இல்லாமல் மாய்மலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய மாதிரியாக இருந்தது. எங்கள் அம்மா பொய் சொல்லி நான் பார்த்ததில்லை, டிப்ளமேட்டிக்காக பேசி நான் பார்த்ததில்லை. எங்கள் வீட்டில் பெருமையான பேச்சு யாரும் பேசினதே கிடையவே கிடையாது. ஒரு தாழ்மை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், நீதியாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அந்த சூழ்நிலையில் ஒரு 65 இயர்ஸ் 65 வருஷத்துக்கு முன்னால் அந்த பைபிள் வாங்குறது பெரிய காரியம். அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த 1ஆம் சங்கீதத்தை சொல்லி கொடுத்தாங்க. அந்த 1ஆம் சங்கீதம் தான் கர்த்தருடைய விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லையா? அவன் நீர்க்கால் வருமா நிலப்போட்ட நில கண்டித்தரும் செடியை போல் இருக்கிறது இல்லையா? துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாமலும் பாதைகள் வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது அப்படின்னு சில முக்கியமான காரியங்களை அப்பா எனக்கு சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 6-7 வயசுல பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவே கூடாது, துன்மார்க்கரோட ஆலோசனை, யாரும் சேட்டை பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்கன்னு சின்ன வயசுல அப்படி நான் படிச்சுட்டேன். அன்பாங்களே, இந்த நாளில் கூட இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிப்பு நமக்கு தேவைதான், அதை விட தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு தேவை. பெருசாக படிச்சுட்டு நம்ம மெடிக்கல் காலேஜில் கிடைக்காது என்ன அதுலேருந்து இருக்குது, எல்லாரும் டாக்டர்ஸ் ஆகிட்டா அப்புறம் மற்ற வேலையை யார் பாப்பா? பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் எங்கள் பிள்ளைகளை என்ன விதத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ அந்த வழியில நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருந்து நாம் தேவனை பற்றிய அறிவை நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு இந்த 1ஆம் சங்கீதம் என் உள்ளத்தை அதிகமான அளவுக்கு தொட்டது. என் வாழ்க்கை பாதை
நான் அமைப்பதற்கு அந்த 1ஆம் சங்கீதம் அதிகமானவர்களுக்கு எனக்கு அது உறுதுணையாக வந்திருந்தது. எனவே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, வேதத்தை பற்றிய அறிவையும் நாம் அவர்களுக்கு சொல்லி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நாம் அவர்களுக்கு சொல்லி, எல்லாவற்றை விட சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எனவே நாமும் பரிசுத்தமாக இருக்க நம்மை அர்ப்பணம் செய்வோம் என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த நேரத்திலும் நாமும் அர்ப்பணம் செய்வோமா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும். அன்பை தாப்பனை உண்மை துதிக்கிறோம்ப்பா, அன்பை தாப்பனை உண்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், மேன்மைப்படுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, சங்கின் கருத்தை நீ பரிசுத்தர் பரிசுத்தராப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் இங்கு தரிசிக்க முடியாத ஆண்டவரே, வாழ்க்கை பிராட்சி சிருஷ்டியாக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் அப்பா வேதத்தை வாசிக்க அவர்களுக்கு உள்ளத்தில் ஏவியறணும். நாங்களும் சுவாமி பிள்ளைகளோடு சேர்ந்து வேதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க, அப்படிப்பட்ட அறிவையும் அவர்களுக்கு வளர்த்து ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படுற பயத்தை கொண்டு வருகிற அப்படிப்பட்ட அறிவை எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தருகின்ற பொழுது, ஆம் சுவாமி, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தந்து எங்கள் பிள்ளைங்களை சுவாமி உம்மண்டை கொண்டு வர எங்கள் உள்ளங்களை ஏவியறணும். ஆமென், ஆமென்.